ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கதிரேஷ் டெக் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்கரில் எப்படி வந்து ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் ஒரு சில பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரைஸுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் ப்ரைஸு அண்ட் டியூரேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், ஹோஸ்டிங்கரில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து இருக்குது அண்ட் எந்த ஹோஸ்டிங் வாங்கினா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்ததுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் எப்படி ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோஸ்டிங்கரில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். சர்வீஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோஸ்டிங், வெப்சைட், விபிஎஸ், டொமைன்ஸ், இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஹோஸ்டிங்கரில் 5 வகையான சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஹோஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஹோஸ்டிங்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ப்ரைஸ் கம்மியான பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாத சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங்கரை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ப்ராப்பரான வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ மேனேஜ்டு வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங், மேனேஜ்டு ஹோஸ்டிங் ஃபார் WooCommerce, வெப் ஹோஸ்டிங், க்ளவுட் ஹோஸ்டிங், ஏஜென்சி ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் விபிஎஸ் ஹோஸ்டிங், செல்ஃப் ஹோஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹோஸ்டிங்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஹோஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ இந்த சைட்டுக்கு மட்டும் வந்துருங்க. ஸோ ஏன்னா இந்த சர்வீஸில் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துருவீங்க. ஸோ அதனால் இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது மூலிமா கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துடும். ஸோ இந்த லிங்க் மூலிமா வரதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஆட் டு கார்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால தான் இந்த லிங்க் மூலிமா வர சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், ப்ரீமியம், பிஸ்னஸ், க்ளவுட், ஸ்டார்ட் அப்னு சொல்லி மொத்தம் 4 வகையான பிளான் வந்துருக்கும். ஸோ இந்த 4 வகையான பிளான்லேயுமே என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வியூ ஆல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்கில் வெப் ஹோஸ்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ லென்த் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கும்போது 48 மந்த்னு டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆயிருக்கும். இது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மந்த் சேஞ்ச் பண்ணதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆயிருக்கு. ஸோ சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்னுடைய ப்ரைஸ் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 399 rupees, அதாவது 400 rupees பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியும் ஆட் ஆகும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த சிங்கிள் ஹோஸ்டிங் பிளான் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சைட் மட்டும் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன், எனக்காக மட்டும் பர்சனலாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன்றவங்களுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிரியேட் ஒன் வெப்சைட் அப்படின்னு இருக்கு பாருங்களா. ஸோ அதில் வந்து ஒரு டொமைன் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் kadirashtech.comன்ற ஒரு டொமைன் இருக்குன்னா அந்த ஒரு டொமைன் தான் இந்த ஹோஸ்டிங்கில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 GB ஸ்டோரேஜ் தராங்க. அது மட்டும் இல்லாத 1 இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ அதாவது அஃபிஷியல் மெயில். இப்போ kadirashtech.comனு இருக்குன்னா ஸோ support@kadirashtech.com. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து தராங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ இதே நீங்கள் ப்ரீமியம் பிளான் போகிறீங்க அப்படின்னா ஸோ இது பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees வரும். ஸோ ப்ரைஸை பார்த்து நீங்கள் இப்போ எதுவும் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதை எப்படி ஈஸியாக கம்மி ப்ரைஸில் வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 25 சைட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 25 சைட்னா இப்போ kadirashtech.comன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன், அதாவது ஒரு வெப்சைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2வது டொமைன் footturns.com அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டோட இன்னொரு டொமைன். ஸோ இந்த மாதிரி 25 வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் பிளானில் என்னால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 25 டொமைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 வெப்சைட்டுக்கு 25 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் சிங்கிள் பிளானில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு 10 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25 வெப்சைட்டுக்கு 25 GB கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சைட்டுக்கு 1 GBன்ற கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு HTML சைட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 GBக்குள்ளாரே வந்துடும். பட் இப்போ நார்மலாக ஒரு வேர்ட்பிரஸ் சைட்டுன்னு எடுத்தால் அது 1 GB கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற அடிஷ்னல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 GB, 1.5 GB, 2 GB நியரில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் அப் டு 25 சைட்டு இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16, 17, 18 சைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து மேக்ஸிமமாக வந்து பாயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ
அப்படியே இங்கே 25 சைட் இருக்குது, 25 சைட்டும் பாயிண்ட் பண்ணி வேணால் வச்சுக்க முடியுமே தவிர்த்து ஸோ நீங்கள் அது 25 சைட்டுமே ஒர்க்கிங் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 20 வெப்சைட் இல்லை 15 சைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டி பொட்டன்ஷியலில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மெயில் வந்து கொடுக்குறாங்க பர் சைட்டுக்கு, அதாவது பிஸ்னஸ் மெயில் ஐடி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்து தராங்க. பட் இந்த பிளானில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க ஒரு 1 இயருக்கு. ஃப்ரீ டொமைன்னா வெறும் ஒரே ஒரு டொமைனு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் kadirestech.comனு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு 1 இயருக்கு ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டொமைன் பேர் தேவையோ அந்த நேமை போட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் ஹோஸ்டிங்கில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பிளான் ப்ரைஸு மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டொமைன் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், எது தான் நான் இப்போ வந்து பை பண்ணுறது, எந்த பிளான் தான் பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ப்ரீமியம் பிளான் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோஸ்ட் பாப்புலர் பிளான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளானே கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்து பிஸ்னஸ், க்ளவுட், ஸ்டார்ட் அப் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அப் டு உங்களுக்கு 50 சைட் கொடுக்குறாங்க. பர் மந்த்துக்கு எவ்வளோ 700 ருபீஸ் கிட்ட வருது. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வேறு ஆட் ஆகும். அப்போ இதில் 50 சைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 50 சைட் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அப் டு உங்களால் ஒரு 30 சைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் இது பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மெயில் வந்து பார்த்திங்கன்னா பர் வெப்சைட் கொடுக்குறாங்க 1 இயருக்கு ஃப்ரீயாக. ஸோ அதுக்கடுத்து க்ளவுட் ஸ்டார்ட் அப்பில் உங்களுக்கு வந்து 100 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 50 சைட் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2 பிளானுக்கும் எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ், அடுத்த 2 பிளானுக்கும் NVMe ஸ்டோரேஜ். அதாவது என்னென்னா ஸோ இந்த சிங்கிள் ப்ரீமியமை விட பிஸ்னஸ் அண்ட் க்ளவுட் ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸும் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இது 700, 1699, அது 1700. ஸோ இதெல்லாம் யாருக்கு பெருசாக யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அண்ட் க்ளவுட் ஸ்டார்ட் அப் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பிளானுமே பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிங்கிள் பிளான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு லாஸு. ஸோ பிஸ்னஸ் அண்ட் க்ளவுட் ஸ்டார்ட் அப் நீங்கள் பெருசாக பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அப்போ இன்பிட்வீனில் இந்த ப்ரீமியம் பிளான் தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பர் மந்த்துக்கு 600 ருபீஸ் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வரும். பட் இதில் என்னென்னா நீங்கள் லாங் டைமுக்கு எடுக்கும்போது இந்த ஹோஸ்டிங்கை லாங் டைமுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாகும். அது எப்படி ப்ரோ கம்மியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பர் மந்த்துக்கு கட்டும்போது எப்பயுமே நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சரி, ஸோ சாதாவாக ஏதோ ஒரு பொருள் எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து லாங் டைமுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ இப்போ நான் இங்கே 12 மந்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பர் மந்த்தினுடைய காஸ்ட் என்ன வருது பாருங்கள், 219 ருபீஸ் வந்து வருது. அதே நான் 24 மந்த்துக்கு பர் மந்த் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ் தான் வருது. அதே 48 மந்த்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னா இதில் தான் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ 48 மந்த்து நான் செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து 139 ருபீஸ் வரும். ப்ளஸ் அடிஷ்னலாக 2 மந்த் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக வந்து எனக்கு ஹோஸ்டிங் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மந்த்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்கை யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இந்த 2 மந்த் எக்ஸ்ட்ரா வரது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 48 மந்த் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட காசு இருக்குன்ற பட்சத்தில் 48 மந்த்தாகவே எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கிளைண்ட்டுக்கு நீங்கள் வெப்சைட் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான் இஸ் த பெஸ்ட் பிளான். ஸோ 1 இல்லை 2 சைட்டு 3 சைட்டு தான் ப்ரோ என்கிட்ட இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் சைட்டே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். சூஸ் பிளான் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல 48 மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மந்த் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துட்றாங்க, ஒரு டொமைனும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதனுடைய வேல்யூன்னு வந்து பார்த்திங்கன்னா 6672 ருபீஸ் வருது. ஸோ இதில் நமக்கு ஒரு டொமைன் வந்துடுது. அந்த டொமைனுடைய வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வரும். ஸோ அது மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா 2 மந்த்தும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்தினுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். 139 ருபீஸ் தான் பர் மந்த் வருது. ஸோ இதுவே நீங்கள் மாதம் கட்டுறீங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, அப்புறம் 18% ஜிஎஸ்டி வேறு கட்டணும். ஸோ இதே நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், டென்ஷனாகவும் இருக்காது. மறக்காமல் நம்மளுடைய லிங்கை யூஸ் பண்ணிங்க. லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைனு. ஸோ ஆல்ரெடி அவங்க ஹோஸ்டிங்கர் சைட்லேருந்து கொடுப்பாங்க. அது இல்லாத எக்ஸ்ட்ரா 2 மந்த் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். அது இல்லாத ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ 6,672 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ என்கிட்ட அமௌண்ட் இல்லை ப்ரோ அப்படின்றவங்க 12 மந்த் எடுத்துங்க. இல்லை என்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது ப்ரோ, ஒரு 5,000 இருக்குது அப்படின்றவங்க 24 மந்த்துக்கு எடுத்துங்க. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. 48 மந்த்துக்காக எடுத்துக்கிறது நல்லது. இல்லை என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை ப்ரோ அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ்க்கு எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டியூரேஷன் அதிகமாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது மூலயமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிளைண்ட்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட்டை நீங்கள் வந்து ஒரு 10,000 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹோஸ்டிங் பேமெண்ட் ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்தே உங்களால் வந்து எடுத்துட முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கே போதும்ன்றேன். ஸோ இதில் உங்களால் HTML சைட்டு, WordPress சைட்டு, WooCommerce சைட்டு எல்லா சைட்டுமே இந்த ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்மளுடைய லிங்க்லேருந்து டைரெக்டாக வந்துட்டிங்கன்னா எந்தவித கன்ஃபியூஷனுமே இல்லாமல் போயிடலாம். ஸோ இப்போ நான் 24 மந்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேட்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஸோ ஆல்ரெடி உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின்ல இருந்தது அப்படின்னா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இது மூலியமாகவே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கிரியேட் பண்ணுறதோட இது ரொம்பவே வந்து ஈஸி. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றதே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்கும். அதோட உங்களோட பில்லிங் அட்ரஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேமு அண்ட் லாஸ்ட் நேமு, ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோடு இது எல்லாமே வந்து கேட்கும். ஸோ இது எல்லாமே ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாகணும். இல்லை நீங்கள் கிளைண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு ஒரே சைட்டு தான் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கே வாங்கிக்கலாம். பட் என்ன இருந்தாலும் கிளைண்ட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது அப்கிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அப்கிரேடட் பிளானாகவே வாங்கி கொடுக்குறது நல்லது. ஸோ அவங்க ஏதாவது கம்பெனி வச்சுருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் கம்பெனி டீட்டெயில்ஸுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்பெனியோடைய நேமு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் இந்த இடத்துல கொடுத்தாலே வந்து போதும். ஸோ இருந்தால் தான், பட் இது கம்பல்சரி வந்து கிடையாது, நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதை அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ 4,296 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்னுடைய பிளான் 24 மந்த்துக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 773 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ், அதாவது 18% டேக்ஸு. ஸோ நீங்கள் இங்கேன்னு இல்லை எந்த வெப் ஹோஸ்டிங் ஆனாலும் 18% டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5,690 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதுக்கு அடுத்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டு கொடுத்தும் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா UPI தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பேபால் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா EMI ஆப்ஷன்லாம் கூட இருக்குது. பட் என்னோட சஜஷன் கேட்டிங்க அப்படின்னா UPI தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஏன்னா ஆட்டோ பேமெண்ட் ரெனியூல் ஆகும்போது நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கார்டு இதெல்லாம் பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா UPI த்ரூவாக வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு முன்னாடி பில்லிங் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லிங் அட்ரஸில் கொடுத்த ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுக்கணும் பேமெண்ட்டுக்காக அப்படின்னா ஸோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல UPI ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ UPI ஐடி என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த பேமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெனியூவலுக்காக சம் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,069.28 பைசே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ வில் பி சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ அதாவது இந்த அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. பட் ஆனால் டிஸ்பிளே ஆகுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ருபீஸ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெனியூவல் அப்போ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெனியூவல் அப்போ 15,000 வரும். ஸோ அந்த லிமிட்டை வந்து நீங்கள் ஆட்டோ பேயில் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி வைங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக வரும். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் UPI ஐடி நம்பர் எல்லாம் கொடுத்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வரும்போது 15,000 வரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, 15,000 பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணாதீங்க. 15,000 வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 5,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா 5,069 ருபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் ஆகும். ஸோ இந்த 15,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் போய் எனேபிள் ஆகிடும். அதாவது
இந்த உங்களுக்கு இந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் இது வந்து ரெனியூவல் ஆகிக்கும். ஸோ உங்கள் பேங்க்கில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் விழும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டு ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. பட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக 15,000 அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஆனால் நீங்கள் கண்டினியூ கொடுத்து பின் நம்பர் கொடுத்து அமௌண்ட்டை நீங்கள் எதுவும் என்டர் பண்ண தேவை. கண்டினியூ கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆனதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,069.28 பைசே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகியிருக்கும். ஸோ இதுன்னு இல்லை, நீங்கள் இன்னும் வந்து 3 இயர்ஸ் பிளான், 4 இயர்ஸ் பிளான், எந்த பிளான் சூஸ் பண்ணாலுமே சரி தான். ஸோ அந்த பிளானுக்கான அமௌண்ட்டு யூ வில் பி சார்ஜ்டு டுடேன்னு இந்த அமௌண்ட்டு காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ எதுலையோ எந்த ஆப்பில் நீங்கள் பண்ணுறீங்களோ யூபிஐயில், ஸோ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் டெபிட் ஆகும், வேறு அமௌண்ட் டெபிட் ஆகாது. ஸோ உங்களுக்கு லிமிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, இவ்வளோ லிமிட்டை நாங்கள் வந்து ஆட்டோ ரெனியூவலில் போட்டு வச்சுருப்போம். ஸோ ரெனியூவல் அப்போ இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளார உங்களுக்கு சம் அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும், அதை நாங்கள் வந்து டெபிட் பண்ணிக்கிறோன்ற இந்த இன்ஃபர்மேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லைனாலும் நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த நோட்ஸு, இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். பட் உங்களுக்கு இன்றைக்கி இப்போ சார்ஜ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5,069.28 பைசே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக நான் கண்டினியூ கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் எப்படி ஃப்ரீ டொமைன் கிளைம் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டொமைன் பாயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இப்படி தான் ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ஹோஸ்டிங்கர். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து ஹோஸ்டிங்கரில் ஒரு நல்ல பிளான் சூஸ் பண்ணி எவ்வளோ டியூரேஷனில் வாங்கினா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்டிங்கரில் ஹோஸ்டிங் வாங்க போறீங்க அப்படின்னா லாங் டேர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க, அதாவது ஒரு 48 மந்த் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய லிங்கை யூஸ் பண்ணுறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா 48 மந்த்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 மந்த் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோஸ்டிங் வந்துடும். ஸோ அது கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டொமைன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோ பேமெண்ட்டை ஆஃப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது இந்த மாதிரி எதுல நீங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பேமெண்ட் ஆஃப் பண்றதுக்குன்னே நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுல எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமா வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஆட்டோ பேமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து ஆட்டோ டெபிட் ஆகிடுமா அப்படின்ற பயம்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு. இந்த வீடியோ எஃபர்ட் எடுத்ததுக்காக ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இதோட சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.